ஐயோ தூக்கமே வர மாட்டேருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. யா எழுந்துச்சுமா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல. அம்மா போங்கம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு இவளுக்கு? போய் செக் பண்ணலாம். ஆண்டி காவியா, நேற்று என்னடி சாப்பிட்ட இப்படி கொட்டிக்குது? ஐயோ ஸ்கூல் வாச போக முடியாது. ஏண்டி நாளைக்கு எக்ஸாம் டி. நான் என்னம்மா பண்ணுவேன், இப்படி கொட்டுச்சா? சரி சரி, நீ இங்கேயே பட்டுனுரு, நான் போய் தெர்மாமீட்டர் எடுத்துன்னு வரேன். சரிம்மா. ஐயோ நாளைக்கு எக்ஸாம் வச்சு நீ இப்போ ஃபீவர் வருது எனக்கு. அவ்வளோதான் போச்சு, ஹாஸ்பிட்டல் போய் ஊசி தான் போட்டு வரணும். ஐயோ நாளைக்கு எக்ஸாம் வச்சு நீ ஃபீவர் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காளே. சரி தெர்மாமீட்டர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணலாம். என்ன இங்கேயும் இல்லையே, அப்போ நான் வேறு எங்கே போயிருக்கோம்? சரி அங்கே செக் பண்ணலாம். இதோ இங்கே இருக்கு. காவியாவா செக் பண்ணலாம். சரிங்கம்மா, இதோ எழுச்சிக்கிறேன். கையை கொஞ்சம் மாலை தூக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, ஓகேவா? நான் வெளியே போய் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஹலோ சொல்லுமா. ஏங்க, நீங்கள் அண்டோனி ஹாஸ்பிட்டல் அந்த வந்ததுங்க. நான் என் பொண்ணை ஊட்டின்னு வரேன். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் அந்த செக் பண்ணிட்டு வந்துடலாம். சரிம்மா, நான் இப்போ பிஸியாக இருக்கேன். நான் அண்டனி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், அப்போ எனக்கு ஃபோன் அடி, ஓகேவா? சரிங்க, அப்படின்னு நான் ஃபோனை வைக்கிறேன். சரி, ஓகே, பை பை. அம்மா சவுண்ட் அடிக்குது, வாங்கம்மா. சரிங்க, பாய். என் பொண்ணு கூப்பிடுறா, நான் ஃபோனை வைக்கிறேன். இருட்டி காவியா, வரேன். காமி இந்தாங்க. ஆண்டி 101 இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்ட வராது. உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஒரு கிளிப்ஸ் போட்டு வந்துடலாம். மாமா ப்ளீஸ்மா, ஊசி கூட போட்டுக்கிறேம்மா, டிப்ஸ் எல்லாம் வேணாம்மா, ப்ளீஸ்மா. இல்லை காவியா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு தான் போவேன். இதெல்லாம் சரிப்பட்ட வராது, இப்போ கூட்டின்னு போயிடுவேன். இல்லை நீ வா, முதல்ல நம்ம இப்போவே ரெடி போயிடலாம். உடனே வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கிளிப்ஸ் போட்டுன்னு வந்துடலாம். இல்லைனா ஃபீவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஏன்னா என்ன ஃபீவர்னு கூட தெரியல. சொல்லுங்க, பாப்பாக்கு என்ன பிரச்சனை? இதோ இப்போ காலையில் தான் அவளுக்கு ஃபீவர் வந்தது. செக் பண்ணி பார்த்தா 101 டிகிரி. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்துட்டேன். சரிங்கம்மா, பாப்பாக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் என்னாச்சும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்ஸ், நார்மலாக தான் இருக்கா. சரிம்மா, 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்களே கூப்பிடுவோம். அப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். சரிங்க நர்ஸ். சரிம்மா. காவியா, என்னாச்சு உனக்கு? ஃபீவர்ஸ்னு உங்கள் அம்மா சொன்னா? ஆமாப்பா, காலையிலேருந்து ஃபீவர் தான். ஆமாங்க, காலையில் 101 டிகிரி இருந்துச்சா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்துட்டேன். சரி, நர்ஸ் வந்தாங்களா? ஆமாங்க, இப்போ தாங்க வந்தாங்க. நான் சொல்லிட்டேன் அவளுக்கு ஃபீவரு, அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு. சரிம்மா, ஃபீல் பண்ணாத, நான் அங்கே போய் உக்காந்துச்சிக்கிறேன். அடுத்த பேஷண்ட் வாங்கம்மா. காவியா காவியா வா, டாக்டரை போய் பார்க்கலாம். இல்லை வாங்கம்மா. வாங்கம்மா, குழந்தைக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், இவளுக்கு 101 டிகிரி இருக்குது டாக்டர். வீட்டில் செக் பண்ணா இங்கே என்ன ஃபீவர் வந்ததுக்குன்னு கூட தெரியல. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி கிளிப்ஸு போட்டுக்கலாம். கிட்டவாமா. உங்கள் குழந்தைக்கு டைஃபாய்டு வந்துருக்கு. ஐயோ, எனக்கே டைஃபாய்டு வந்தது இல்லை, என் பொண்ணுக்கு வந்ததுக்கு. லக்ஷ்மி, அழாதம்மா, என்னால் முடியல. மேடம், கிளிப்ஸ் தான் போட்டாகணும், வேற வழியே இல்லை. சரி டாக்டர், கிளிப்ஸே போட்டுக்கலாம். வாமா, அந்த பெட்டில் பட்டுக்குமா. நம்மா ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா, ரொம்ப வலிச்சு
வரட்டும்னு. இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஆ மேடம் இப்போ கொஞ்சம் பாப்பாக்கு ஓகே, கொஞ்ச நேரம் ஒரு 5 ஹவர்ஸ் ஆனோடனே நீங்கள் கூட்டின்னு போயிடலாம். அதுக்கப்புறம் கீழே மெடிக்கல் இருக்குது, அங்கே போய் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கின்னு போங்க. ஆ சரி டாக்டர். ம் சரி, அப்புறம் நான் போயிட்டு வரேன், இன்னொரு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா பரவாயில்லையா உடம்பு? சரிம்மா, நம்ம எப்பமா வீட்டுக்கு போவோம்? என்ன காவியா, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லப்பா. மேடம் இப்போ நீங்கள் காவியாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். கீழே போய் மெடிக்கலில் டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம். அப்பனா ஓகே டாக்டர், சரி. மேடம் டோலோ 650யும் பேராசிட்டமல் 500ம் தாங்க மேடம். ம் சரி சார், இந்தாங்க சார். ம் சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா.